நம்ம நாட்டுப்புற பாடல்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் தாலாட்டு பாடல்கள். கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வாழ்க்கையையும் உணர்வுகளோடு பிணைந்த தாலாட்டு பாடலை நாட்டுப்புற பாடல் வகைகளும் ஒன்றாகும். அதில் தாளுங்கிற வார்த்தைக்கு நாக்குங்கிறது பொருள். நாவை ஆட்டி பாடுறதுனால தாலாட்டுன்னு பெயர் பெற்றிருக்கு. தாலாட்டு பாடலில் குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காகவும் ஆறுதல் சொல்கிறதுக்காக மட்டும் பாடுவதில்லை. உறவுகளோட உன்னதமும் உலகத்துக்கு இயல்பும் குடும்ப பெருமையும் தாயோட மேன்மையும் வருங்கால கனவுகளவும் இது வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக தாலாட்டு பாடுறாங்க. இதில் ஆராரோ ஆயிராரோ அப்படிங்கிற தாலாட்டுக்கு விளக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் இடம்பெறும். இந்த தாலாட்டுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நீ அழகிய சோலையில் பிறந்தவ, செல்வ செழிப்பில் நீ இந்திர, ஒளி வீசும் நவமணி, கொட்டி வைத்த முத்து, குவித்து வைத்த ரத்தினம், கட்டி பசும்பொன் கரும்பு ரசம், கசக்காத கற்கண்டு, மதிப்புமிக்க பொன்னி, இந்த மண்டலத்துக்கு ராசானி, மறிக்கொழுந்தே, மலர் விரித்த மல்லிகை பூவே, காட்டுக்குயிலே, நான் கண்டெடுத்த பாட்டுக்குயிலே, ஆலம்பூவும் நீதான், அத்தி மரப்பூவும் நீதான், நீ வானத்துக்கு நட்சத்திரம், தேடாத திரவியம், கோட்டைக்கு அதிகாரி நீ, உன் கொடி பறக்கும் வானம் வரை, நீ தேம்பி அழ வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம், தேம்பி அழுவ வேண்டாம், கேட்டதெல்லாம் நான் தருவேன், கட்டி மொத்தம் கொடுத்திடுவாய், சித்திரப்பூ தொட்டியில் சிரித்து நீ உறங்கிடுவாய் அப்படின்னு தாய் தன்னுடைய குழந்தைய தாலாட்டி மகிழ்கிறாங்க. இதில் மீனவரோட பாடலும் கல்லுடைப்போர் பாடலும் கொடுத்துருக்காங்க. இப்போ மீனவர் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தொழில் பாடல் வகைகளில் மீனவர் பாடலும் இருக்குது. மீன் பிடிக்கும் தொழில் செய்யும் பொழுது பாடல்கள் பாடுறாங்க. மீனவர் அவருடைய வேதனைகளை பாட்டு மூலயமா வெளிப்படுத்துகிறாரு. மீனவரோட வாழ்வோடு அவருடைய தொழிலும் பிரிக்க முடியாத வகையில் இரண்டரை கலந்து நிற்பதை பதிவு செய்கிறாங்க. மீனவர்களுக்கு கடலும் கட்டுமரமும் தான் உலகம், விடிவெள்ளி தான் விளக்கு, இந்த கடல் தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம், ஓயாது வீசும் அலை தான் அவங்களோட தோழன், மேகம்தான் கூட, புயல் காற்று தான் அவங்களுக்கு ஊஞ்சல், பனிமூட்டம்தான் உடலுக்கு போர்வையாக இருக்குது, சுடர் வீசும் கதிரவன் தான் அவங்களுக்கு கூரையாக இருக்குது, கட்டுமரம் தான் வீடாக இருக்குது, மீன் வலை தான் அரிச்சுவடி, வலையில் விழும் மீன் தான் அவங்களுக்கு சொத்தாக இருக்குது, வானத்தில் நிகழும் இடியும் மின்னலும் தான் அவங்களுக்கு கூத்தாக இருக்குது, வட்ட வடிவ நிலா தான் கண்ணாடி, வெண்மணல் தான் பஞ்சமெத்த, கடலில் மூச்சை அடக்கி நீந்துவது தான் அவங்களுக்கு தவமாக இருக்குது, வானமே வனத்துக்கு உரிய தலைவனாக இருக்கிறாரு, கடலை நம்பி உழைத்து பிழைக்கிற மீனவர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உரிமைகளில் காத்திட வேணும் அப்படின்னு தொழிலாளர்கள் ஒற்றுமையை இந்த பாடல் வலியுறுத்துது. அடுத்தது நாட்டுப்புற பாடல்களில் மூணாவதாக இருக்குது கல்லுடைப்போர் பாட்டு. கஷ்டமான தொழில்களில் கல்லுடைக்கிற தொழிலும் ஒன்று. கல்லுடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க தொழிலாளர்கள் பாடும் பாட்டு அவங்களுடைய வறுமையும் வலியும் வெளிப்படுத்தும். கல்லுடைக்கிற வேலையால் கை ரெண்டு புண்ணாகிட்டுருது. இதுக்கு பதிலாக புல்லறுத்து பிழைச்சிருந்தா பிள்ளைக்குட்டிகளை வாழ வச்சிருக்கலாம். கடும் வெயிலிலும் காலிலிருந்தும் கல் உடைச்சு கால் வயிற்று சோற்றுக்கு வழி இல்லை. ஊரை விட்டு ஊர் ஓயாமல் உழைத்ததும் பயனில்லை. சொந்த ஊரில் ஏரோட்டி பிழைச்சிருந்தா வாழ்ந்திருப்போம் அப்படின்னு கல்லுடைக்கும் தொழிலாளர் புலம்புவதாக இந்த நாட்டுப்புற பாடல்கள் அமைந்திருக்குது.